உலக நாடுகளை வரி விதிப்பு மூலமாக துன்புறுத்தி வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டில் தேசிய பாதுகாவலர்களை வைத்து எதிர்க்கட்சி ஆளுநர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வரார். அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் டிசியில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக சொல்லி 2 வாரங்களுக்கு முன்னாடி தேசிய பாதுகாவலர்களை அங்கே களமிறக்கினார். இதே மாதிரி இப்போது கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் தேசிய பாதுகாவலர்கள் மற்றும் மரைன் படை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ட்ரம்ப்போட குடியேற்ற கொள்கைகளை எதிர்த்து லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் போராட்டத்தில் குதித்ததுனால இந்த நடவடிக்கைங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. இது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். வாஷிங்டன் டிசி மேயர் மியூரல் பவுசர் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர். கலிஃபோர்னியா மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய கெவின் நியூசம் ஜனநாயக கட்சியை சார்ந்தவராக இருக்கார். இப்போ இவங்களுடைய எதிர்ப்பை மீறி தன்னுடைய பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நகரங்களை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் மேயராகவும் ஆளுநராகவும் இருக்கக்கூடிய சிகாகோ, பால்டிமோர் போன்ற பெரிய நகரங்களுக்கும் தேசிய பாதுகாப்பு படையை அனுப்ப போகிறதா எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. குடியரசுக் கட்சியினர் ஆளக்கூடிய அலபாமா, அர்கன்சா, ஃப்ளாரிடா, ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களுக்கு விரைவில் தேசிய பாதுகாப்பு படை செல்ல இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தாங்களாகவே தேசிய பாதுகாப்பு படையினரை கேட்டு வாங்குறாங்க. இதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கிறது குற்றச்செயல்கள் அதிகரித்து விட்டன அப்படிங்கிறது தான். இதனை மேற்கோள் காட்டக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, தேசிய படையினரை முதலில் அனுப்புவது ஜனநாயக கட்சி ஆளும் மாநிலங்களுக்குத்தான். வாஷிங்டன் டிசியில் தேசிய பாதுகாப்பு படையினர் ஆயுதங்களையும் வைத்துக்கொள்ள திடீர்னு ஒரு அனுமதியை கொடுத்துருக்கிறாரு. ஏன் இந்த அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் கடைசி முயற்சியாகவே தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னு ஒரு உத்தரவை போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ தேசிய காவலர்களை எதிர்த்து வாஷிங்டனில் போராட்டங்களும் வெடிச்சிருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கெட் அவுட் ஆஃப் அவர் நெய்பர்ஹுட், குவிட் யுவர் ஜாப் அப்படின்னு முழக்கங்களை முன்வைத்து வாஷிங்டன் மக்கள் போராட்டங்களை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது சிகாகோ மற்றும் பால்டிமோர் இந்த நகரங்களில் தேசிய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறதும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது.